இந்திய சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கும் பெருந்தகைகள் மற்றும் திறமையாளர்களை அடையாளம் கண்டு கௌரவித்து விருது வழங்கும் நம்பிக்கை குழுமம் இவ்வாண்டும் 3ஆம் முறையாக அம்முயற்சியை முன்னெடுக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் கலைத்துறை மற்றும் சமூக ஊடக பிரபலங்கள் என்ற இரு பிரிவுகளில் விருதுகளை வழங்கும் நம்பிக்கை குழுமம் அதன் நம்பிக்கை நட்சத்திர விருதுகள் நிகழ்ச்சியை வரும் நவம்பர் 30ஆம் தேதி ஏற்பாடு செய்துள்ளது. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இம்முறை நடைபெறும் விருது விழாவில் விருதுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக நம்பிக்கை குழுமம் கூறியுள்ளது. 2022ஆம் ஆண்டில் முதன்முறையாக 27 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட வேளையில் கடந்த ஆண்டில் 32 பேருக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டன. இவ்வாண்டில் மொழி, கலை, இலக்கியம், தொழில்துறை சார்ந்து 40 விருதுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. விருதுகள் கூடுதலாகி இருப்பதற்கான காரணம் மற்றும் அவற்றின் பிரிவுகள் குறித்தும் நம்பிக்கை குழுமத்தின் தலைமை மேலாளர் தயாளன் சண்முகம் விளக்கம் அளித்தார். நிறைய பேர் கடந்த முறை சிறந்த சமையல் கலை வல்லுநர் அப்படின்ற விருது கொடுக்கும்போது நிறைய பேர் ஃபுட் ரிவ்யூ பண்றாங்க, அவங்களுக்கும் அந்த விருது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுனால அதை நம்ம இதில் இணைத்திருக்கின்றோம். கான்டென்ட் கிரியேட்டர் நிறைய பேர் நாட்டில் உருவாகியிருக்காங்க. அதை அவங்களுடைய தொழிலியல் முறையாக அவங்க பார்க்குறாங்க. அதுவே தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கறதுனால அந்த துறையில யார் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த விருதுகளை நம்ம இணைச்சிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர், புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளருக்கான விருது இணைக்கப்பட்டிருக்கின்றது. புகழ்பெற்ற பாடல் இணைக்கப்பட்டிருக்கின்றது. சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்களின் தகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே தங்கள் தரப்பு விருதுகளை வழங்குவதாக நம்பிக்கை குழுமத்தின் தோற்றுநரும் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ முகமது இக்பால் தெரிவித்தார். மக்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்க செய்த நல்லது, ஆனால் இதை விட்டுவிட்டீர்களே, இதையும் சேர்த்திருக்கலாமே அப்படி என்று அவர்கள் குறை சொல்லவில்லை. அவர்கள் நல்ல ஒரு சஜஷனை கொடுக்கின்றார்கள். இன்றைக்கு ஏதாவது ஒரு சஜஷன், ஒரு 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 முறையீடு நீங்கள் எதுவும் கொண்டு வந்தீர்கள் என்றால் அதையும் சேர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் தயக்கம் காட்ட மாட்டோம். கோலாலம்பூர் டேவான் துன் ரஸா பேங்க் ராக்கெட் மாநாட்டு மண்டபத்தில் நவம்பர் 30ஆம் தேதி இரவு 7 மணிக்கு தொடங்கும் இந்நிகழ்ச்சிக்கு கலைஞர்கள், பிரமுகர்கள் என்று சுமார் 500 பேர் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவில் 5 பேர் வேட்பாளர் எனும் நிலையில் கலை மற்றும் சமூக ஊடகம் சார்ந்த 23 விருதுகள் 10 நாட்களுக்கு முன்னதாக மக்களின் வாக்குகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும். இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற விருது விழா தொடர்பிலான செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர்கள் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டனர்.